ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம் மூதாதையர் செஞ்ச பல விஷயங்கள் இன்னைக்கும் நமக்கு மர்மமாகத்தான் இருக்கு. சில மர்மங்கள் வரலாற்றையே மாற்றி எழுதுற அளவுக்கு சக்தி கொண்டது. நாம நதி ஓடித்தான் பார்த்திருப்போம், ஆனா ரத்த கண்ணீர் விட்டு நம்ம பார்த்திருக்கோமா? அதாவது ரத்த அருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல ஏறக்குறைய 6 நூற்றாண்டுகளா நீடிக்கும் மர்மம் நிறைந்த மூவில் குகை. நிலவிற்கு சென்று வருபவர்களுக்கு தரும் மரியாதையை இந்த குகைக்கு சென்று வருபவர்களுக்கும் தரப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த குகை மிகப்பெரிய அமானுஷம் நிறைந்தது. இது மட்டும் இல்லாம முழு நதியையும் உறிஞ்சக்கூடிய பிசாசு குகையாக இருக்கட்டும், பாறைகளை நகர்த்தக்கூடிய பாலைவனமாக இருக்கட்டும், நீர்வீழ்ச்சிக்கு கீழே அணையாத நெருப்பாக இருக்கட்டும், இப்படி நம் கற்பனைக்கும் எட்டாத பல வினோதமான சக்திகள், மர்மமான மற்றும் உயிருக்கு ஆபத்தான இடங்களால் நிறைந்திருப்பது இந்த பூமி. இவ்வளவு ஏங்க புவியீர்ப்பு சக்தியே இல்லாத இடமும் இந்த பூமியில உண்டு. இதுல சில மர்மங்களுக்கு மட்டுமே காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஆனா பல மர்மங்களுக்கு காரணம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இப்படி பல விசித்திரமான இடங்களை ஆராய்ச்சியாளர்கள் தலையை பீத்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்தும் இன்னமும் விடை கிடைக்கவே இல்லை. இது போல உலகில பல மர்மமான இடங்கள் நிறைய இருக்கு. இந்த மர்மமான இடங்களின் பின்னணி பற்றியும், அப்படி மனித அறிவுக்கே சவால் விட்ட மர்மமான இடங்களை பற்றியும், அதன் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இந்த காணொலி மூலம் ரத்தின சுருக்கமாக காண இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல மனித அறிவுக்கே எட்டாத மர்மமான இடங்கள்ல முதல்ல நம்ம பார்க்க போவது பிளட் ஃபால்ஸ், அதாவது ரத்த அருவி. இந்த ரத்த அருவியின் 100 ஆண்டு ரகசியம் இதுதான். என்னன்னு வாங்க பார்க்கலாம். அண்டார்டிகாவில் மெக்மெர்டோ என்ற பள்ளத்தாக்குல டைலர் கிளாசியோ என்னும் அருவி ஒன்று இருக்கு. 1911ஆம் ஆண்டு ஹரிபித் டைலர் என்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர் இந்த அருவியை கண்டறிஞ்சதால இதற்கு அந்த பெயர் வந்தது. இந்த டைலர் கிளாசியோ அருவியில இருந்து பாய்ந்து வரும் தண்ணீரானது அடர் சிவப்பு நிறத்தில் பார்ப்பதற்கு ரத்தம் பீறிட்டு வருவது போல இருக்கும். அதனால இந்த அருவியை ஆராய்ச்சியாளர்கள் ரத்த அருவி அப்படின்னு அழைத்து வராங்க. அண்டார்டிகா பகுதிகளில் வேறு எங்கும் இது போல இல்லவே இல்லை. அப்படி இருக்க இந்த அருவியில மட்டும் ஏன் தண்ணீர் வந்து ரத்தம் போல வருகிறது என்று கண்டறிய ஆராய்ச்சியாளர்கள் படையை அங்கு முகாமிட தொடங்கிட்டாங்க. இந்த ஆராய்ச்சி பயணம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வந்த நிலையில தற்போது அதற்கான காரணம் கண்டறியப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் அதிக அளவு பாசிகள் இருப்பதால் தான் இப்படி அடர் சிவப்பு வண்ணத்தில் தண்ணீர் வருது என்று காரணம் சொன்னாங்க. ஆனா அது உண்மையான காரணம் அல்ல என்று வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் மறுத்து வந்தாங்க. இந்த நிலையில கடந்த 2009ஆம் ஆண்டு ஜுல் மிக்கூக்கி என்ற ஆராய்ச்சியாளர் அப்பகுதியை ஆராய்ச்சி செய்து ஒரு கட்டுரையை வெளியிட்டார். அதுல இந்த நீர்ல ஆக்சிஜன் மூலக்கூறு மிக மிக குறைவு, இதுல உயிரிகள் வாழ்வதற்கான மூலக்கூறுகளும் கிடையாது. அப்படி இருந்தும் இந்த நீர்ல 17 வகையான நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. இது ஆச்சரியமான ஒரு நிகழ்வாகும். அதோடு மட்டுமில்லாம இப்பகுதி முழுவதும் இரும்புத்தாதுகள் அதிக அளவில் இருக்கின்றன. நுண்ணுயிர்களில் இருந்து வெளிவரும் சல்பர் இரும்புத்தாதுடன் வினைபுரிந்து சிவப்பு நிற நீரை உண்டாக்குகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். இது ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒருவித தன்னம்பிக்கையை தர மேலும் அப்பகுதியை படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் லைஃப் ஆன் மார்ஸ் என்ற பகுதியை வரையறை செஞ்சாங்க. அதாவது ஆக்சிஜன் இல்லாத நிலையில நுண்ணுயிர்கள் வாழ்வது சாதாரண விஷயம் இல்ல. ரத்த அருவியின் தன்மையை ஆராய்ச்சி செய்கையில இப்பகுதி முழுவதும் செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் சூழ்நிலை கொண்டிருக்குது. இப்பகுதியை நன்கு ஆராய்ச்சி செய்தா செவ்வாய் கிரகத்தின் தன்மையை துல்லியமா கண்டறியலாம். மேலும் இந்த அருவி சுமார் 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது என்று கூறியிருக்கிறாங்க. தற்போது இந்த ரத்த அருவியின் தண்ணீர் ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது என்று மட்டுமே கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த அருவி எங்கு உருவாகிறது, எங்கு முடிகிறது என்று கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அதற்கான ஆராய்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த ரத்த அருவி எங்கு உருவாகிறது, எங்கு முடிகிறது என்று கண்டுபிடித்து விடுவாங்க. இந்த அருவியை பற்றிய கதைகளையும் மக்கள் சொல்லிக் கொண்டு வராங்க. அப்பகுதியில் வாழ்ந்து வந்த பூர்வ குடிகளை எதிரிகள் கொன்றுவிட்டனர். அதனால அவர்களின் ரத்தம் தான் இப்படி அருவியாக பெருகி ஓடுகிறது. இது ஒரு புனித அருவி என்று செவிவழி சோக கதைகளும் இந்த அருவியின் பின்னணியில் இருக்கத்தான் செய்கிறது. மனித அறிவுக்கே எட்டாத மர்மமான இடங்கள்ல அடுத்து நாம பார்க்க போவது மூவில் குகை. உலகில் வேறு எங்கும் இல்லாத அமானுஷ்யங்கள் நிறைந்த மூவில் குகை என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அறிவியலின் சிறப்புகள் நம்மை ஆளுமை செய்யும் உலகில் எங்கு திரும்பினாலும் அறிவியல் தொகுப்பே ரோமானிய பெருமை பல அசாதாரண இடங்களை கொண்டிருக்கு. அதுல ஒன்று மூவில் குகை. ரோமானியா கருங்கடல் அருகே கான்ஸ்டான்டா என்ற நாட்டில் மங்காலியா என்ற ஊரில் அமைந்துள்ள இந்த குகை அருகே பலமுறை சில விசித்திர உயிரினங்கள் தென்பட்டு இருக்கு. இந்த குகை 1986ஆம் ஆண்டு கிறிஸ்டியன் லாஸ் என்பவரால் கண்டறியப்பட்டது. மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்பது நாம் அறிந்த அறிவியல் கூற்று. ஆனா இவ்வுலகிற்கு தெரியாம கடந்த 5.5 மில்லியன் ஆண்டுகளா எந்தவித பரிணாம வளர்ச்சியும் இன்றி இவ்விடம் அமைதியா துயில் கொண்டுள்ளது. உலகில் பல இடங்கள்ல பல குகைகள் உள்ள போது இதுல அப்படி என்ன ஆச்சரியம் அமானுஷம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். உலகில் உள்ள குகைகள் மட்டுமின்றி உலகில் எந்த இடத்திலும் காணப்படாத விசித்திரமான வளிமண்டல சூழல் இங்கு உள்ளது. இந்த வளிமண்டலத்தில் உள்ள உலகின் வேறெங்கும்
இல்லாத அளவிற்கு காற்றுல பிராணவாயு 1/3 மட்டுமே இங்கு உள்ளது. 100% அதிகமான அளவுல கரியமில வாயுவும் 2% மீத்தேன் வாயுவும் தென்படுது. இந்த வாயுக்களின் கலவையால இந்த குகையின் நீர்ல ஹைட்ரோஜன் சல்பைட் மற்றும் அமோனியாவின் அளவு அதிகமாக உள்ளது. உலகில இது போன்ற வளிமண்டல சூழ்நிலை எங்கும் பதிவானதாக ஆய்வுகளோ குறிப்புகளோ இதுவரை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1986ஆம் ஆண்டு சில கம்யூனிஸ்ட் ரோமானிய அரசை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மின்னால ஒன்றை கட்டி முடிச்சாங்க. அதற்கான இடத்தை தேடும் போது அவர்கள் பாதையில் குறுக்கிட்டது 5.5 மில்லியன் ஆண்டுகளா உறங்கிக் கொண்டிருந்த அந்த மூவில் குகை தான். அந்த ஆராய்ச்சியாளர்களுள் கிறிஸ்டியன் லாஸ் தான் அந்த குகைக்குள் செல்ல முதல்ல முடிவெடுத்தார். ஆனா அந்த குகைக்குள்ள செல்வது அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக இருக்கவே இல்லை. பூமிக்கு அடியில 65 அடி ஆழத்திற்கு குறுகலான பாதை வழியே செல்ல வேண்டும். தலையில் அணிந்திருக்கும் கவசத்தில் உள்ள டார்ச் மூலம் பெறும் ஒளியே அவர்களுக்கு வழிநெடுகிலும் உள்ள ஒரே ஒளி ஆதாரம். அந்த மை இருட்டுல அவங்க ஆய்வு மேற்கொண்ட போது தரை முழுக்க பூச்சிகளும் தேங்கி உள்ள நீரில் நிறைந்திருக்கும் புழுக்களும் அவர்களுக்கு அருவருப்பை தந்துச்சு. காற்றுல கலந்துள்ள வாயுக்களால் வீசும் அழுகிய முட்டை மனம் சுவாசிப்பதை கடினமாக்கியது. அந்த குகையின் 65% நீரினுள் முழுகியுள்ளது. இது அவர்களின் பெரிய சவாலாக அமைஞ்சது. நீரடியில குறுக்கும் நெடுக்கும் நிறைந்த பாதைகள்ல ஆய்வு மேற்கொண்டு அவங்க கண்டறிந்தது அங்கு வாழும் 48 வகையான உயிரினங்களே. ஆனா ஆச்சரியம் என்னன்னா அதுல 33 வகையான உயிரினங்களை இதுவரை இவ்வுலகம் கண்டதே கிடையாதான். இவற்றில் 3 வகை சிலந்திகளும் நீர்த்தேலும் அடங்கும். இந்த உயிரினங்கள் பெரும்பாலும் நிறமற்று வெளிர் நிறமாகவும் கண்பாறை மங்கியும் காணப்பட்டிருக்கு. சூரிய வெளிச்சம் சற்றும் இல்லாத அந்த மை இருட்டுல அவை எப்படி உண்டு வாழ்கின்றன என்பது இன்றளவும் அமானுஷ்யமே. ஆனா ஆராய்ச்சியாளர்களோ பூமியின் மேற்பரப்பிலிருந்து ஒழுகும் நீரில் இருந்தும் அங்குள்ள நீரில் மிதக்கும் ஒரு வகை பாக்டீரியாவை உண்டும் அவை உயிர் வாழ்வதாக கூறுறாங்க. கேட்க விசித்திரமாய் இருப்பினும் உலகுல இந்த மூவில் குகை மட்டுமே இது போன்ற உணவு பெறும் குகையாக திகழுது. உலகில் நிலவும் சுற்றுச்சூழலுக்கு மாறா இங்கு பிராணவாயு அற்ற வாழ்வு என்ற சுற்றுச்சூழல் நிலவுது. இது போன்ற சூழல் பூமியின்றி வேற்று கிரகங்களில் மட்டுமே காணப்படுகிறது என்பது அமானுஷ்யத்தின் உச்சம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு மூவில் குகை பூமியில மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட சூழல் அமைப்பாக உள்ளது. அது விட்டு கொடுக்க இன்னும் பல ரகசியங்கள் இருக்கு. குகைகளின் வண்டல்களில் புதைக்கப்பட்ட ஏராளமான உயிரினங்களும் அடையாளம் காணப்படுவதற்காக காத்திருக்கின்றன. நிலவிற்கு சென்று வருபவர்களுக்கு தரும் மரியாதையை இந்த குகைக்கு சென்று வருபவர்களுக்கும் தரப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு ரிச் போர்டன் என்பவரே இதனுள் சென்று வந்த 29வது நபர் ஆவார். அங்கு இறுதியாய் சென்று வந்தவரும் இவர்தான். மனித அறிவுக்கே எட்டாத மர்மமான இடங்கள்ல அடுத்து நாம பார்க்க போவது பெர்முடா முக்கோணம். கடந்த பல ஆண்டுகளா பெர்முடா முக்கோணம் பற்றி நிறைய தகவல்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. பல கேட்கவே விசித்திரமாகவும் மர்மமாகவும் இருக்கும். அதனை பற்றிய சரியான உண்மை இதுவரை கண்டறியப்படவே இல்லை. பெர்முடா முக்கோணத்திற்கு செல்லும் வழியில ஏராளமான கப்பல்கள், படகுகள் அல்லது விமானங்கள் மர்மமான முறையில் காணாமல் போனதாக செய்திகளும் வெளியாகி உள்ளன. ஆனா பெர்முடா முக்கோணத்தில் காணாமல் போனது பற்றி அதிகம் பேசப்படுவது Flight 19, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி 1945ல் 5 அமெரிக்க கடற்படை போர் விமானங்கள் ஒரு பயணத்தின் போது காணாமல் போச்சு. அப்போது அவர்களை மீட்க அனுப்பிய விமானங்களும் மர்மமான முறையில் மாயமாகி போச்சு. கேள்வி என்னன்னா, பெர்முடா முக்கோண மர்மம் உண்மையா அல்லது பொய்யா? அமெரிக்க போர் விமானங்களுக்கு என்ன ஆகின? பெர்முடா முக்கோணத்துல உண்மையில் என்ன நடக்குது? தொடர்ந்து பார்க்கலாம். பெர்முடா முக்கோணம் ஒரு முக்கோண இடமாகும். இது ஒருபுறம் புளோரிடா, மறுபுறம் பெர்முடா மற்றும் மற்றொரு புறம் சான் ஜுவான், புவார்ட்டோ ரிகோ ஆகியவற்றால் எல்லையாக உள்ளது. பலர் இந்த இடத்தை ட்ரோபீசியம் வடிவம் என்று அழைக்கிறாங்க. ஆனா வேறு பலர் இதனை டெவில் முக்கோணம் என்று அழைக்கிறாங்க. உலகில் உள்ள வேற எந்த மர்மமான இடத்தையும் விட இந்த இடம் முக்கியமானதாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஆபத்தான சூழல்ல பல கப்பல்கள் மற்றும் விமானங்கள்ல பயணம் செய்த பலரின் மரணம், நூற்றுக்கணக்கான கப்பல்கள் மற்றும் விமானம் அங்கு காணாமல் போயுள்ளன மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உயிர்களை இந்த இடத்துல இழந்திருக்கிறாங்க. பெர்முடா முக்கோணத்துல பல்வேறு விமானங்கள் மற்றும் கப்பல்கள் காணாமல் போனது பற்றி பல கோட்பாடுகள் இருக்கு. வேற்று கிரகவாசிகள் வந்து கப்பல்களை அல்லது விமானங்களை எடுத்து செல்வதாக சிலர் கூறுறாங்க. கடலுக்கு அடியில பெரிய ராட்சதர்கள் இருப்பதாக சிலர் நம்புறாங்க. முதல்ல பார்த்தோம்னா இங்கே காந்தப்புலம், அதாவது திசை காட்டி பொருத்தமான அளவீடுகளை கொடுக்கவே இல்லை. திசை காட்டியில சரியான அளவீடுகள் கிடைக்காத பல இடங்கள் உலகில் இருக்கு. இரண்டாவதா இந்த பகுதி ஆழமற்ற ஏராளமான மறைவான ஷோஷ்களால் சூழப்பட்டது. அதனால கப்பல் சிக்கி இருக்கலாம் என்று சொல்லப்படுது. மூன்றாவதா இந்த நீருக்கடியில மீத்தேன் ஹைட்ரேட்டுகள் அல்லது மண் எரிமலைகளின் உருவாக்கம் கப்பல்களை தண்ணீருக்குள்ள மூழ்க செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவதா பெர்முடா முக்கோண பகுதி சூறாவளியால் பாதிக்கப்படும் பகுதி என்று சொல்றாங்க. உலகில் அதிக கடல் சூறாவளிகளை கொண்ட நாடுகளின் பட்டியல்ல சீனா முதலிடத்தில் உள்ளது. அடுத்து அமெரிக்காவும் கியூபாவும் இருக்கு. சுவாரஸ்யமாக கியூபா மற்றும் புளோரிடா இந்த
அந்த பிராந்தியத்தில் அமைந்திருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது மனித உளவியல். இந்த பகுதியில் அதிகம் ஆர்வம் இருப்பதால மற்ற பகுதிகளில் விபத்துகள் கவனிக்கப்படுவதே கிடையாது. பெர்முடா முக்கோணத்தை தவிர உலகின் பிற பகுதிகளில் இவ்வளவு விபத்துகள் நடப்பதே இல்லை. இந்த பகுதி உண்மையில கடலின் மற்ற பகுதிகளை போன்றது கிடையாது. இங்கு ஏராளமான கப்பல்கள் தொடர்ந்து பயணிக்கின்றன. விஞ்ஞானிகள் கூற்றுப்படி பெர்முடா முக்கோணம் இப்போது வாய் வார்த்தைகளால் மிகவும் பிரபலமாகிவிட்டது. இந்த பகுதியில் இதுவரை கேள்விப்பட்டு வரும் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காணாமல் போனது பற்றி கோட்பாடுகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. இங்கே அடிப்படையில் எந்த மர்மமும் இல்லை. சில விபத்துகள் உண்மைதான், ஆனா அவை வெறும் விபத்துகள் என்று கூற முடியாது. பல கப்பல்கள் இப்பகுதி வழியாக ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் கரிபியன் கடலுக்கு செல்றாங்க. பல விமான நிறுவனங்கள் கூட வழக்கமான விமான போக்குவரத்து கொண்டு இருக்கு. இது போன்ற பகுதிகளில் சில நேரங்களில் விபத்துகள் நடக்கலாம். இது போன்ற பல விபத்துகள் மற்ற இடங்களிலும் நடந்துள்ளன. பெர்முடா பற்றி ஏன் இவ்வளவு விவாதம் என்பது கேள்வியாக இருக்கலாம். பிரபல வானிலை ஆய்வாளர் ராண்டி கார்வனி உட்பட பல விஞ்ஞானிகள் பெர்முடா முக்கோணத்தின் ரகசியம் அருங்கோண மேகம், அதாவது ஒரு வகையான அருங்கோண மேகம் என்று கூறுறாங்க. அதிக சக்தி கொண்ட காற்று வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல்ல உள்ள பெர்முடா தீவுல 20 முதல் 55 மைல்கள் வரை அருங்கோண மேகங்களை உருவாக்குது. இதன் வேகம் மணிக்கு 170 மைல்கள். இந்த அதிக ஆற்றல் கொண்ட காற்றுக்கு ஏர்ஃபார்ம் என்று பெயர். சுமார் 45 அடி கடல் புயலை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த வான்குண்டு, இந்த புயல்ல எந்த கப்பலும் மீள்வது சாத்தியமே கிடையாது. இந்த பலத்த காற்றின் வேகத்தை எந்த விமானத்தாலும் கையாள முடியாது. அதுவும் கூட இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் காரணமா இருக்கலாம் அப்படின்னு ராண்டி என்பவர் சொல்றாரு. மனித அறிவுக்கு எட்டாத மர்மமான இடங்கள்ல அடுத்து நாம பார்க்க போற இடம் தி டெவில்ஸ் கெட்டில். முழு நதியையும் உறிஞ்சும் பிசாசு குகை. நீங்காத மர்மத்தை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். உலகில பல மர்மங்கள் இன்று வரை தீர்க்கப்படாதவை. அப்படி ஒன்று ஒரு நதியுடன் தொடர்புடையது. நதி ஓடுவதை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா முழு நதியையும் உறிஞ்சும் ஒரு குகை பற்றி தெரியுமா? ஆமாங்க, உள்ளூர் மக்கள் இந்த நதிக்கு பிசாசு குகை என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. பல விஞ்ஞானிகள் இந்த குகை தொடர்பான மர்மத்தை கண்டறியவும் நதி உறிஞ்சப்படுவதற்கான உண்மையான காரணத்தை அறியவும் முயல்றாங்க. ஆனா இதுவரை அது வெற்றி பெறவே இல்லை. அறிவியலில் இதற்கு இன்னும் பதில் கிடைக்கவும் இல்லை. இந்த குகை அமெரிக்காவின் மின்னசோட்டாவில் உள்ள நீதிபதி C.R. மேக்னி ஸ்டேட் பூங்காவில் உள்ளது. ஆங்கிலத்தில் இதை டெவில்ஸ் கெட்டில் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆச்சரியம் என்னவென்றால், இந்த ஆற்றில் இருந்து விழும் தண்ணீர் ஒரு சிறிய பள்ளத்தாக்குல முழுமையா உறிஞ்சப்படுது. இந்த துவாரம் குகை போல தெரியுது. புரூல் நதியின் நீர் ஒரு முறுக்கான குறுகிய பாறை பாதையின் கீழே விழுவதாக கூறப்படுது. பின்னர் அது முழுவதும் இந்த குகையில உறிஞ்சப்படுது. இன்றும் டெவில்ஸ் கெட்டில் விஞ்ஞானிகளுக்கு ஒரு மர்மமாகவே உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக முழு நதியின் நீரும் எப்படி குகைக்குள்ள இருக்கும், ஆற்றின் நீர் எங்கே செல்லுது, இந்த கேள்விக்கான பதில வல்லுநர்கள் இன்னமும் தேடுறாங்க. உள்ளூர் மக்களுக்கு டெவில்ஸ் கெட்டில் பல பெயர்கள்ல தெரியும். ஆனா பலர் இந்த சிறிய குகையை பிசாசு கெட்டில் என்று அழைக்கிறாங்க. இப்போது கேள்வி என்னன்னா, இதற்கு ஏன் அத்தகைய பெயர் வந்தது என்பதுதான். அறிக்கையின்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞானம் அவ்வளவு வளர்ச்சி அடையாத போது மக்கள் எல்லா வகையான தனித்துவமான மற்றும் மர்மமான விஷயங்களை கடவுளுடன் தொடர்பு படுத்துவாங்க. இல்லனா பிசாசுடனான அதன் தொடர்பு இருக்கும். நதி முழுவதுமாக உறிஞ்சப்பட்ட பிறகும் இந்த குகை நிரம்புவதே இல்லை என்று நம்பப்படுது. இதன் காரணமாக உள்ளூர் மக்கள் இதை டெவில்ஸ் கெட்டில் என்று அழைக்க தொடங்கினாங்க. மனித அறிவுக்கு எட்டாத மர்மமான இடங்கள்ல அடுத்து நாம பார்க்க போற இடம் நாஸ்கோ கோடுகள். உலகில் தொன்மையான இடங்கள்ல விடை கிடைக்காத பல மர்மமான இடங்கள் இன்னமும் அதிகமாக காணப்படுது. அதுல பாத்தீங்கன்னா மைல் கணக்கில் நீண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் ஏன் எதனால வரையப்பட்டுள்ளது என இன்றளவும் தெரியவே இல்லை. அந்த ஓவியம் அமைந்துள்ள மர்ம இடம்தான் நாஸ்கா இன மக்களின் வாழ்விடமான பெரு. இங்கு வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் நாஸ்கா கோடுகள் என அழைக்கப்படுது. இந்த கோட்டு ஓவியங்களானது எதற்காக வரையப்பட்டது என்பதற்கான சரியான விளக்கமோ ஆதாரமும் கண்டறியப்படவே இல்லை இப்போ வரைக்கும். இந்த மர்மத்திற்கு பலரும் பல்வேறுபட்ட விளக்கங்களை சொல்றாங்க. உலகின் மர்மங்கள் நிறைந்த நாஸ்கா கோடுகள் பற்றிய சில தகவல்கள் அடங்கிய தொகுப்பு தான் இது. அகழ்வாராய்ச்சியில புரட்சி கண்ட இடம் என்று சொல்லப்படும் பெரு நாட்டின் தென்கிழக்கு 200 மைல் தொலைவில் அமைந்துள்ள இடம்தான் நாஸ்கா. ரியோ கிராண்டி நஸ்கா என்ற நதிக்கரை நாகரிகத்தை சேர்ந்த நஸ்கா இன மக்கள் உலகின் எந்த பகுதியிலும் இல்லாத வினோதமான உடை, கைவினை பொருட்கள் மற்றும் தரையில வரையப்படும் பெரிய அளவிலான ஓவியங்கள், அதாவது விசித்திரமான ஓவியங்களை வரைவதில் சிறந்து விளங்கியுள்ளனர் என்றும், இந்த நாஸ்கா இன மக்கள் காடுகளை பெருமளவில் அழித்து வந்ததால பின்னாட்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால அழிந்து போனதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. தொல்பொருள் ஆய்வாளர்கள் 1926ஆம் ஆண்டுல பல கிலோமீட்டர்கள் நீண்டு வரையப்பட்ட இக்கோடுகளை ஆராய்ச்சி செய்ததுக்கு அப்புறம் நாஸ்கா கோடுகள் என பெயர் வச்சாங்க. இக்கோடுகளின் நீளம் சுமார் 30 கிலோமீட்டர்கள் ஆகும். பின் நாட்கள்ல 1930ஆம் ஆண்டுல பெரு நாட்டின் வானூர்தி படையினர் இப்பகுதியின வான்பரப்பிலிருந்து பார்த்தபோது ஆச்சரியத்தில் அதிர்ந்து போனாங்க. காரணம், அந்த கோடுகள் அனைத்தும் பல்வேறு உருவங்கள்ல வரையப்பட்ட ஓவியங்களாக இருந்துச்சு. வண்ணத்து பூச்சி,
தேரை, குரங்கு, பறவை மற்றும் திமிங்கலம் போன்ற உருவங்கள் அதுல காணப்பட்டுச்சு. அப்போதுதான் இவைகள் சாதாரண கோடுகள் இல்ல, இதுல பல மர்மங்கள் ஒளிந்துள்ளதை அவங்க அறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம வானிலிருந்து பார்த்தால் மட்டுமே தெளிவாக தெரியும்படி வரையப்பட்டுள்ள இந்த ஓவியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வரையப்பட்டது எப்படி சாத்தியம் என இன்றும் பல ஆய்வாளர்கள் விளக்கமின்றி குழப்பமுற்றிருக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட இந்த ஓவியங்கள் தரையில உள்ள பாறைகளை நகர்த்தி நிலங்களை தோண்டி சமமான அளவில் வரையப்பட்டுள்ளது. பெரு நாட்டின் இந்த நாஸ்கா பகுதியில வருடத்திற்கு வெறும் 20 நிமிடம் மட்டுமே மழை பெறும் நிலமாக இது காணப்படுவதால பாறைகளும் நிலமும் மங்கிய நிறத்துல இத்தனை வருடங்கள் அழியாமல் மறையாமல் காணப்படுகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இவ்வகையான கோடுகளினால் உருவம் வரையப்பட்ட ஓவியங்கள் உலகின் வேற எந்த பகுதியிலும் இல்லை என்பது பெருநாடு மெச்சிக்கொள்ள வேண்டிய சிறப்புகள்ல ஒன்று. இந்த பட்டியல்ல மனித அறிவுக்கே எட்டாத மர்மமான இடங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போற இடம் ஈஸ்டர் தீவு. தென் அமெரிக்க நாடான சிலியில உள்ள ஈஸ்டர் தீவுல 900 ஆண்டுகள் பழமையான மனித உருவங்கள் கொண்ட ஒற்றை கல் சிலைகள் உள்ளன. ஈஸ்டர் தீவுல தற்போது மனித நடமாட்டமே இல்லாத இந்த பகுதியில் 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பு 88 டன் கொண்ட சிலைகள் எவ்வாறு வந்தன என்பது வரலாற்று ஆசிரியர்கள், அகழ்வாராய்ச்சியாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் வியப்புல ஆழ்த்தி இருக்கு. ஈஸ்டர் தீவின் மர்மம் என்ன, இந்த சிலைகளின் பின்னணி என்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம். தென் பசிபிக் கடலில் அமைந்துள்ள ஈஸ்டர் தீவு பிரம்மாண்டமான மொவாய் கல் சிலைகளுக்கு பெயர் பெற்றது. இந்த தீவை பொலினீசிய மக்கள் கிபி 300க்கு பிறகு குடியேறி உருவாக்கினாங்க. 1722ஆம் ஆண்டு ஈஸ்டர் திருநாள் அன்று டச்சு நாட்டவரால் கண்டுபிடிக்கப்பட்டதால இது ஈஸ்டர் தீவு என அழைக்கப்படுகிறது. போலினீசியாவை சேர்ந்த ராபா நூயி மக்கள் இத்தீவுல முதல் குடியேறிகள் ஆவாங்க. கிபி 10ஆம் முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை இவர்கள் பெரிய கல் சிலைகளை செதுக்கினாங்க. இந்த சிலைகள் முன்னோர்களின் நினைவாக உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுது. மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் வளம் குறைவால சமூகத்தில் மோதல்கள் வெடித்துக் கொண்டே இருந்துச்சு. அப்போ சிலைகள் வீழ்த்தப்பட்டு பேட்மேன் வழிபாட்டு முறை உருவானது. ஐரோப்பியர்களின் வருகைக்கு முன்பே இவர்களின் சமூகம் பல உள்நாட்டு சவால்களை சந்திச்சது. 1972 ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஜெக் ரோகன் என்பவர் இத்தீவை கண்டறிஞ்சாரு. 19ஆம் நூற்றாண்டுல நோய் மற்றும் அடிமை வியாபாரத்தால மக்கள் தொகை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. 1888ஆம் ஆண்டுல இத்தீவு சிலி நாட்டுடன் இணைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு 1995ஆம் ஆண்டுல யுனெஸ்கோ இந்த தீவை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சது. அடுத்ததா மனித அறிவுக்கே எட்டாத மர்மமான இடங்கள்ல நாம அடுத்து பார்க்க போற இடம் எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ். எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ் அதாவது நீர்வீழ்ச்சிக்கு கீழே அணையாத நெருப்பு. அமெரிக்காவின் மேற்கு நியூயார்க்ல செஸ்ட்நட் ரிச் நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கு. இந்த நீர்வீழ்ச்சியானது நித்திய சுடர் நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது. இது 35 அடி உயரத்தில் அமைந்திருக்கு. இதன் அடியில நீண்ட காலமா எரியும் சுடர் ஒன்று இருக்குது. இது பல ஆண்டுகளா அணையாம எப்போதும் அப்படியே எரிவது எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு. அருவியின் மேலிருந்து கீழே விழும் நீர்வீழ்ச்சிக்கு அடியில நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த நீர்வீழ்ச்சி பற்றி பல்வேறு ஆய்வுகள் உள்ளன. புவியின் உட்புற அடுக்கிலிருந்து மீத்தேன் வாயுவானது சிறு துவாரம் வழியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனாலதான் இந்த நெருப்பு உண்டாகிறது என்று சொல்லப்படுது. கடினமான பாறைகளில் உள்ள விரிசல்கள் இருந்து வெளியேறும் வாயுக்களின் மூலம் இந்த தீ எரிவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த நெருப்பானது பூர்வீக அமெரிக்கர்களால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் நம்பப்படுது. இப்படி உண்டாகும் இந்த நெருப்பு எப்போதுமே அணையாமல் எரிந்து கொண்டே இருப்பதுதான் கூடுதல் சிறப்பு. இந்த அணையா சுடரானது அருவியின் வலப்புறத்துல பிரகாசமா எரிந்து காண்போரை கவரும் தன்மையில இருக்குது. இயற்கையாக அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி உலகின் மிக முக்கியமான நீர்வீழ்ச்சியாக அறியப்படுகிறது. இறுதியா மனித அறிவுக்கே எட்டாத மர்மமான இடங்கள்ல கடைசியா நம்ம பார்க்க போற இடம் செயிலிங் ஸ்டோன்ஸ். செயிலிங் ஸ்டோன் தானாக நகரும் கற்கள். கலிபோர்னியாவில் உள்ள டெத் வேலி நேஷனல் பார்க்ல ரேஸ் ட்ராக் பிளேயா என்ற இடத்துல இருக்கும் கற்கள் தான் தானாகவே நகர்ந்து செல்கிறது. இந்த கற்களை செயிலிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கற்கள் சின்னதாக இருக்காது. கிட்டத்தட்ட 300 முதல் 400 கிலோ இருக்கும் கற்கள் கூட தானாக நகர்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பதை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த நகரும் கற்கள் தங்கள் போகும் வழிகளில் ஒரு ட்ராக்கை உருவாக்கி கொண்டே நகர்ந்து செல்லுது. இதை பார்த்த மக்களுக்கு இந்த நிகழ்வு எதனால நடக்கிறது என்று புரியவே இல்லை. சிலர் இது அதிக காற்று அடிப்பதால நகர்கிறது என்று நினைக்கிறாங்க. இன்னும் சிலரோ இது புவியீர்ப்பு விசை காரணமா நிகழ்து என்று சொல்றாங்க. இன்னும் சில மக்கள் ஒரு படி மேலே சென்று இது ஏலியனின் வேலையாக இருக்கும் அப்படி நம்புறாங்க. மிகப்பெரிய கற்கள் யாருமே நகர்த்தாமல் எப்படி தானாக நகர்ந்து செல்ல முடியும் என்று ஆராய்ச்சியாளர் குழம்பிக் கொண்டிருக்கிறாங்க. எனவே 2014 ஆராய்ச்சியாளர்கள் அந்த கற்களை ஆராய்ச்சி செய்ய முடிவு எடுத்தாங்க. அந்த கற்களின் மீது ஜிபிஎஸ் ட்ராக் வச்சு அதை சுற்றி டைம் லேப்ஸ் கேமராவை வச்சு அந்த கற்கள் எதனால் நகர்கிறது என்பதை கவனிக்க தொடங்கினாங்க. இந்த கற்கள் நகர்வதற்கான காரணம் டெத் வேலி நேஷனல் பார்க் மிகவும் வறட்சியாக இருக்கும் இடமாகும். எனவே குளிர்ச்சியான வின்டர் சீசன் போது
அந்த கற்களை சுற்றியும் அதன் அடிப்பாகத்திலும் ஐஸ் உருவாகிறது. இரவு நேரத்தில் உருவான ஐஸ் அடுத்த நாள் காலை சூரிய ஒளியின் போது உருகத் தொடங்குது. அந்த நேரம் காற்றடிக்கும் போது அந்த கற்கள் தரையில வழுக்கி கொண்டே போய்விடுகிறது. இது மிகவும் மெதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த நிகழ்வு வெறும் கண்கள்ல பார்க்கும்போது தெரியாது. ஆனா நேரம் ஆக ஆக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஆரம்பத்தில் இருந்த இடத்திலிருந்து 100 முதல் 200 அடி கூட தள்ளி சென்று விடும். இயற்கையின் அதிசயத்தை பார்த்தீங்களா? அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இதே போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.